ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 குரூப் 4 கேட்ட ஒரு கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? ஆன்சர் நகராட்சி ஆணையர். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. உள்ளாட்சி அந்த லெசனில் இருக்கும். ஸோ நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா நகராட்சி ஆணையர். ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபல் கார்ப்பரேஷன்? ஆன்சர் முனிசிபல் கமிஷனர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மார்ட்டின் லூதர் கிங். ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரிஸ் கிரேட் ஓரேஷன் ஐ ஹாவ் அ ட்ரீம் வாஸ் கிவன் பை யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ட்டின் லூதர் கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2014. இதுவரை 6 இருந்தது. 2024 4 மொழிகள் செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் தற்போது 11 மொழிகள், 5 மொழிகள் மொத்தம் இப்போ 11 மொழிகள் இருக்குது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். எந்த நாளில் கொண்டாடுறோம்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 10. ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சம்மு. ஒருவர் 12,000 5% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? மொத்த அமௌண்ட் அவருக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியோட ஃபார்முலா எழுதிட்டான். A = P 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. இதில் அசல், Pன்றது அசல் பிரின்சிபல் 12,000 எழுதியாச்சு. ஆரோட வேல்யூ 5% எழுதியாச்சு. என்னோட வேல்யூ 2ன்னு எழுதியாச்சு. அடுத்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100 × 1 100 கூட்டல் 5, ஓகேங்களா. அதாவது பெருக்கிட்டு இங்கிட்டு கூட்டிக்குவோம், ஓகேங்களா. அப்போ கூட்டும்போது ஆன்சர் 105/100ன்னு வந்துடும். அப்போ 105/100 பவர் என்ன இருக்குங்க 2 டைம் இருக்கனால 2 டைம் நான் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், 0 0ல் கேன்சல் ஆகும் இல்லையா. ஸோ 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகும். இங்கே வெறும் 10 மட்டும் இருக்கும், மிச்சம் இருக்காது. 10 இதையும் அடிக்கணுமா, அப்போ ஈரஞ்சா 10, அடுத்து இதை அடிச்சிங்கன்னா ஈரஞ்சா 10, ஓரஞ்சு 5ன்னு வரும். மிச்சம் இருக்க இந்த நம்பர்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா 13,230ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.